எதற்காக அந்த பக்தி என்பது? அறத்தில் வாழ்வதற்காக பக்தி. இப்பொழுது அப்படி அல்ல. பக்தி என்பது எதிர்பார்ப்புகளை போய் சொல்வதற்கும் அது நிறைவேற்றுவதற்கான இறைவனிடம் வேண்டுதல் ஆக மட்டுமே இங்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக என்ன ஆகிறான்? இவன் வேண்டுதலை கொடுக்கிறான், இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் கடவுள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் வேண்டுதல் செய்துவிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே? அப்புறம் அதற்கு தொழில் செய்கிறாய். இந்த தொழிலில் அந்த இறைவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு அப்புறம் அடுத்த தொழில் அடுத்த தொழில் அடுத்த தொழில் என்று ஏதோ ஒரு டோர் பை டோர் அவர் செய்து ஆசீர்வாதம் செய்து கொடுக்கக்கூடியவராக அவரை ஆக்கிவிட்டார். அப்படிதான் வேண்டுதல் இருக்கிறது. அதே போல இவர் என்ன செய்கிறார்? செய்வதெல்லாம் அறத்துக்கு முரணான செயல். வேண்டுவதெல்லாம் இறைவனிடம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, மகிழ்ச்சியை கொடு, நிறைவை கொடு, அதை கொடு, இதை கொடு என்று வேண்டுகிறார்.